அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் ரொம்பவே நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து நம்ம சேனலில் ஈவினிங் டைம் ரொம்ப சிம்பிளான ஒரு ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க இதை எப்படி செய்கிறதுங்கிறத பார்த்துக்கலாம். இதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. நான் வந்து ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா கட் பண்ணி ஸ்லைஸ் பண்ணி எடுத்திருக்கேன். இது இந்த பவுலில் சேர்த்திட்டு ஒன்று ஒட்டாமல் நல்லா சிங்கிளாக அந்த லேயரெல்லாம் சிங்கிளாக வர்ற மாதிரி எடுத்து நல்லாவே உதுத்து விட்டுருங்க. இப்போ இது கூட ஃப்ரெஷ்ஷான ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக ஒரு சின்ன துண்டை நல்லா நான் வந்து துருவி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு 4 டேபிள் ஸ்பூன் போல் கடலை மாவு சேர்த்துக்கிறேன். கூடவே வந்து 1 டேபிள் ஸ்பூன் போல் அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். நல்லா கிறிஸ்பியாக வரும். இப்போ எல்லாத்தையும் சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் போல் ஜீரகம் சேர்த்துருக்கேன். இது கூடவே காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். அண்ட் வந்துட்டு பெருங்காயத்தூளும் சேர்த்துருக்கேன். மிளகாய் தூள் வந்து நான் 1/2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லாமே வந்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் கை வச்சு மிக்ஸ் பண்ணிங்கன்னா கூட ஓகே தான். இப்போ இது கூட தேவையான உப்பையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேவைப்பட்டால் நீங்கள் பேக்கிங் சோடா இருந்துச்சுன்னா ஒரு பிஞ்சு மட்டும் சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா அதை கண்டிப்பாக நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். அரிசி மாவு சேர்த்துருக்கனால நல்லா கிறிஸ்பியாகவே வரும். சேர்த்துட்டு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப லிக்விடாகவும் இருக்கக்கூடாது. அதே மாதிரி மாவு வந்து ரொம்ப அதிகமாகிடக்கூடாது. வெங்காயம் மாவுமே வந்து ஈக்குவலாக இருக்கணும். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் எடுத்தால் தான் வந்துட்டு உங்களுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்குமே கிறிஸ்பியாக இருக்கும். கடலை மாவு அதிகமாக சேர்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு மாவு மாதிரி இருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு கரெக்டாக நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஒரு 5 நிமிஷம் மட்டும் ரெஸ்ட்டில் விட்டுருங்க. இப்போ இன்னொரு சைடு ஆயிலை நல்லாவே நான் ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதில் ஸ்பூனாலேயோ கையாலேயோ நீங்கள் என்ன மாதிரி வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கேப் விட்டு மட்டும் சேர்த்துக்கோங்க. ஒரு 1 or 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணிவிட்டு நீங்கள் தாராளமாக திருப்பி போட்டுக்கலாம். உங்களுக்கு ஒட்டவெல்லாம் செய்யாது. அதுக்கப்புறம் திருப்பி ஒரு நிமிஷம் கழிச்சிட்டு நல்லா எல்லா பக்கமே நல்லா பரட்டி விட்டுக்கோங்க. நான் வந்து 3 பேட்சாக போட்டு எடுத்திருக்கேன். நான் வெறும் ஒரே ஒரு வெங்காயம் தான் சேர்த்தேன். அண்டு 4 டீஸ்பூன் போல் மாவு சேர்த்துருக்கேன். பாருங்கள், எனக்கு வந்துட்டு 2-3 பேட்ச் போடுற அளவுக்கு சூப்பராக வந்து நான் வந்து செஞ்சு எடுத்துட்டேன். எப்பவுமே வந்து ஆயிலில் ஃப்ரை பண்ணி ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ் சாப்பிட்றது நம்ம ஹெல்த்துக்கு வந்து நல்லது கிடையாது. பட் இப்போ பார்த்திங்கன்னா நல்ல மழை டைமாக இருக்குது. வீக்லி 1 or 2 டைம்ஸ் தாராளமாக கடையில் வாங்குறதுக்கு பதில் வீட்லேயே ஹைஜீனிக்காக ஹெல்த்தியாக இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். ஒரு கப் காஃபியோட இல்லை டீ கூட குடிக்கிறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லை, இது குறைஞ்ச பொருட்களில் சட்டுன்னு ஒரு 5-10 நிமிஷத்துக்குள்ளே நம்ம ரெடி பண்ணிடலாம். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனல் ஆஹா வேர்ல்டை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனல் ஆஹா வேர்ல்டை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய ஈஸியான டேஸ்டியான ரெசிபிஸ் நிறையவே இருக்குது. நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு வீடியோட எல்லாருமே மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.